أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إنا عرضنا الأمانة على السماوات والأرض والجبال فأبين أن يحملنها وأشفقن منها وحملها الإنسان إنه كان ظلوما جهولا. ليعذب الله المنافقين والمنافقات والمشركين والمشركات ويتوب الله على المؤمنين والمؤمنات وكان الله غفورا رحيما. السلام عليكم ورحمة الله. சாந்தி நிலையத்தின் 3வது ஆண்டு விழா நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவரின் மீதும், இந்த சாந்தி நிலையத்தின் 3வது ஆண்டு விழா நிறைவு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்கின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்க வந்திருக்கின்ற நமது டியவா ஜமாத்தின் தலைவரும் இந்த சாந்தி நிலையத்தின் ஒருங்கிணைப்பாளர் தலைவருமான சகோதரர் மஹபூப்ஜான் அவர்களே, மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வைக்கின்ற நமக்கெல்லாம் முன்னோடியாக திகழ்கின்ற கிங்ஸ் குழுமத்தின் நிர்வாக இயக்குனரும் வலைதள விஞ்ஞானியுமான நமது சகோதரர் முகமது ரியாஸ் அவர்களே, மற்றும் இங்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கின்ற நமது சாந்தி நிலையம் தொடங்கியது முதல் இதுவரை எல்லளவும் பிசகாமல் நமக்கு சிறப்பான உணவு வழங்குகின்ற சகோதரர் என்எஸ்கே உபைதுல்லா அவர்களே, மற்றும் சகோதரர் அவதார் ஜுவல்லர்ஸின் உரிமையாளர் அவதார் காதர் அவர்களே, மற்றும் அல்சஃபா ஆட்டோ ஸ்பேர்ஸின் உரிமையாளர் காஜா மைதீன் அவர்களே, மற்றும் சகோதரர் அலிஃப் ப்ரொமோட்டர்ஸின் உரிமையாளர் ஷேக் முகமது இப்ராஹிம் அவர்களே, மற்றும் தொழிலதிபர் பாசத்திற்குரிய அண்ணன் பெரியண்ணன் என்று செல்லமாக அழைக்கக்கூடிய சாகுல் அமீத் அவர்களே, உங்கள் அனைவரையும் இந்த சாந்தி நிலையத்தின் சார்பாக வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். மேலும் இன்று நமது குடும்ப நிகழ்ச்சி போல் குடும்பம் சகிதமாக வந்து கலந்து கொள்கின்ற பெரியோர்கள், சகோதரர்கள், தாய்மார்கள், சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் இந்த சாந்தி நிலையத்தின் சார்பாக வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சியானது ஏதோ ஒரு அரசியல் விழிப்புணர்வு மாநாடோ அல்லது ஒரு இயக்கத்தின் வெற்றி விழாவோ அல்லது கலை நிகழ்ச்சிகள் மிகுந்த கண்காட்சியோ அல்ல. மாறாக நாளை மறுமை நாளில் இறைவனின் உயர்ந்த சொர்க்கத்தை அடைய விரும்பும் மற்றும் அவனுடைய திருப்பொருத்தத்தை பெற விரும்பும் நாடி வந்திருக்க கூட்டம் தான் இது என்பது நிதர்சனம்.
ஆகவே அந்த வகையில் நமது முதல் அமர்வில் நமது சாந்தி நிலைய மாணவிகள் சிறப்பானது ஒரு பல்சுவை நிகழ்ச்சி வழங்கி நமக்கு சிந்தனைக்கு ஊக்கமளித்துள்ளனர். தற்பொழுது இளையாங்குடி தாவா சென்டர் மற்றும் வெளியூரிலிருந்து வருகிறது வந்து அனைவரையும் வரவேற்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சாந்தி நிலையத்தை பொறுத்தவரையில் ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடக்கின்றது, அதில் வெளியூர்லேருந்து யார் வந்து கலந்துறாங்க அப்படி இல்லை. இது எல்லாமே ஒரு குடும்ப நிகழ்ச்சி போல இதோடு இங்கு வந்திருக்கின்ற அனைவரும் ஏதோ ஒரு வகையில் இதோடு சேர்ந்தே பயணித்து கொண்டிருக்கின்றனர். அந்த வகையில் இன்ஷா அல்லாஹ் இப்போது இரண்டாவது அமர்வு தொடங்கியிருக்கின்றது. அந்த அமர்வில் அந்த மாணவிகள் தங்களை கவர்ந்த இஸ்லாத்தை பற்றி ஒரு சிறு உரையாற்ற இருக்கின்றனர். அதைத் தொடர்ந்து நமது ஆலிம் பெருந்தகை மதிப்புக்குரிய கேபி அப்துல் ரஷீத் சலஃபி அவர்கள் பேருரையாற்றி மாணவியர்களுக்கு சான்றிதழ் வழங்க இருக்கின்றார்கள். இவற்றை அனைத்தையும் கேட்டு நம்முடைய வாழ்க்கையில் இவற்றையும் பின்பற்றி இம்மை மறுவியில் நாம் வெற்றியாளர் கூட்டத்தில் நம்மை அனைவரையும் அல்லாஹ் சேர்த்தருள வேண்டும் என்று துஆ செய்தவனாக நன்றி பாராட்டி விடுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதுன் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதுன் மஜீத். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையாலும் தங்களின் பேராதரவாலும் இந்த சாந்தி நிலைய மார்க்க கல்வியகம் தொடங்கி 3.5 ஆண்டுகள் முடிந்து 4வது ஆண்டில் நடந்து கொண்டு வருகிறது. அல்ஹம்துலில்லாஹ். இது ஒரு சாதாரண நிகழ்ச்சி அல்ல. கிட்டத்தட்ட நம்ம ஆரம்பித்து 3 வருடங்களில் ஒரு 200க்கும் அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிருந்து படித்து முடித்து சென்றிருக்கிறார்கள். 100 நாள் கல்வி திட்டம் இது. இந்த 100 நாள் கல்வி திட்டத்தில் ஆலிம் பெருந்தகைகள், ஆலிமாக்கள் அந்த பிள்ளைகள் எந்த நிலையில் வந்திருக்கிறார்களோ அதெல்லாம் ஒரு பொருட்படுத்தாமல் அவங்களுக்கு முழுமையான இஸ்லாமிய மார்க்க கல்வி, மார்க்க சட்டங்கள், அகீதா, ஃபிக்கு எல்லா விதமான பாடக்கல்விகளையும் கொடுத்து சிறப்பான முறையில் அவங்களை பயிற்றுவித்திருக்கிறார்கள். இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் நடந்தது ப்ரோக்ராம் எல்லாம் சிறப்பாக இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்யட்டும். அதுபோக இந்த மாணவிகளுக்கு 100 நாள் கல்வி திட்டத்தில் நல்ல சுகாதாரமான ஒரு தங்குமிடம், ஆரோக்கியமான உணவு, வாரத்திற்கு 2 அல்லது 3 நாட்கள் நான்வெஜ் எல்லாமே அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக கொடுத்துட்ருக்கோன்னு நம்புகிறோம். இந்த அருமையான ஈவினிங் நேரத்தில் விளையாட்டுகள், அவங்களுக்கு தேவையான மருத்துவம் எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அல்ஹம்துலில்லாஹ். அதுபோக அவங்களுக்கு மாதத்திற்கு ஒரு முறை டெஸ்ட் வச்சு அவங்களோட கல்வித்தரம் மேம்படுறதுக்கும் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். மாதத்திற்கு ஒரு முறை தமிழகத்தில் சிறந்த மார்க்க அறிஞர்களை கூப்பிட்டு அவர்களுடைய நீதி போதனைகளையும் நம்ம கொடுத்து கொண்டு இருக்கிறோம். இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் அல்ஹம்துலில்லாஹ். இதுக்கான செலவுகள் ஒரு மாணவிக்கு சுமார் 5000 ரூபாய் ஒரு மாதத்திற்கு ஆகி கொண்டிருக்கிறது. இது எப்படி நடக்குதுன்னா ஃபுல்லாக சந்தா, டொனேஷன்ஸு, இங்கே உள்ள மக்களோட பேர் ஆதரவு இதனால் நடந்துகிட்ருக்கு. இவங்களுக்கு நல்ல விதமான சமையல் செஞ்சு கொடுக்கிற மக்கள், அதுபோக வார்டன் எல்லாமே நல்லபடியாக பணியாற்றிட்டு கொண்டே இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். அவங்களுக்கெல்லாம் சிறப்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையால் இங்கேருந்து முடித்து போனவங்க, அவங்களோட உறவுகள் இந்த மாதிரி 100 நாள் முடித்து அந்த பிள்ளைகள் வந்திருக்கிறாங்க. அவங்களோட சிறப்பான செயல்பாடுகள் சொல்லும்போது அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும்னு ரொம்ப ரொம்ப இதாக இருக்குது, பெருமையாக இருக்குது அல்ஹம்துலில்லாஹ். அதனால் இந்த சிறப்பான 100 நாள் கல்வி திட்டத்தில் அவங்க நோன்பு வைக்கிறது, அவங்களோட குடும்பவியல், எல்லா ஒழுக்கவியல் எல்லாமே அவங்களுக்கு சொல்லி கொடுத்து இங்கேருந்து போகும்போது அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு ஸ்டூடெண்ட்டாக போகும்போது அதுவே மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. அல்லாஹ் நம்ம செய்கிற காரியங்களை, இக்லாஸோடு செய்கிற காரியங்களை பொருந்திக்கிட்டு அதோட கூலியை இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு தரணும். எல்லோரும் அதுக்காக முழுமையான ஒத்துழைப்பு கொடுத்து எல்லோரும் துஆ செய்யுங்க. அந்த பணி அல்ஹம்துலில்லாஹ்
மறுமை நாள் வரை நம்ம கொண்டு போயிட்டே இருக்கணும். அடுத்து அவங்க இங்கேருந்து 100 நாள் முடித்து போன பிறகும் அவங்க வந்து ஃபர்தராக ஆலிமாக்கள் ஹாஃபிலாக்கள் ஆகணும். அதுக்கும் நாங்கள் துவா செய்கிறோம். இந்த பணி வந்து சிறப்பாக பண்ணுறதுக்கு நடக்கிறதுக்கு உதவி புரிந்த டோனாஸு, மற்றபடி நல்ல துவா செய்கிற மக்கள் எல்லாருக்கும் வந்து அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியை தரட்டும் என்று கூறி உரையை நிறைவு செய்கிறேன். ஆகிரதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. قال الرحمن الرحيم في القرآن المجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய அவசர உலகத்தில் எல்லாமே நவீனமயமாகி விட்டதை நம்ம பார்க்குறோம். எங்கே பார்த்தாலும் அவசரம்தான், எதற்கெடுத்தாலும் அவசரம்தான். குலிக்குல் இன்சான மின் அஜல், மனிதன் அவசரக்காரனாகவே படைக்கப்பட்டுள்ளான் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் குறிப்பிட்டுள்ளது போல் மனுஷனுக்கு இன்னைக்கு பொறுமையே இருக்கிறதில்ல. எதற்கெடுத்தாலும் அவசரம்தான். எந்த வேலையும் சீக்கிரமாக முடியணும், அது எவ்வளோ சீக்கிரமாக முடியணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிறத நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த காலத்துல எல்லாம் ஒரு மசாலா அரைக்கன்னா 1/2 மணி நேரம் அம்மியில் வச்சு மெதுவாக அரைச்சி எடுப்பாங்க. இப்போ என்ன செய்கிறோம், மிக்சியில் செகண்டில் அரைச்சி எடுத்துடுறோம். ஊற வச்ச அரிசியை ஆட்டுக்கல்ல 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆட்டி எடுப்பாங்க. இப்போ என்ன செய்கிறோம், கிரைண்டரில் போட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுறோம். இன்னும் சிலர் கொஞ்சம் அட்வான்ஸாக போய் எனக்கு மாவு அரைக்க டைம் இல்லை, அதனால் நான் வெளியில் கிடைக்கிற மாவு வாங்கி இந்த மாதிரி டிஃபன் ரெடி பண்ணேன், அந்த மாதிரி சொல்கிறத நம்ம பார்த்துட்டு தான் வரோம். அப்போல்லாம் ஒரு தபால் போய் சேரன்னா குறைஞ்சது 3 நாளாவது ஆகும். இப்போ நமக்கு மொபைல் வந்துட்டு மொபைல் எடுக்கிறோம், மெசேஜ் பண்ணுறோம், செகண்டில் அந்த குறுஞ்செய்தி அந்த குறிப்பிட்ட நபர்கிட்ட போய் சேர்ந்துடுறத நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த மாதிரியான ஒரு அவசர உலகத்தில் தாங்க நம்ம இருந்துகிட்ருக்கோம். அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம இறைவனை பற்றி சிந்திச்சதுண்டா? அல்லாஹ் நமக்கு வழங்கிய குர்ஆனை ஓதுவதற்கு தான் நாம் நேரம் ஒதுக்கியதுண்டா? சொல்லுங்கள் சகோதர சகோதரிகளே. மறுமையில் அல்லாஹ் எந்த ஒரு அமலையும் செய்ய சொல்ல மாட்டான். நீ தொழு, நோன்பு வை, ஜக்காத்து கொடு, சதக்கா கொடு, இந்த மாதிரி எந்த ஒரு அமலையும் செய்ய சொல்ல மாட்டான். எதை தவிர? குர்ஆன் ஓதுவதை தவிர. மேலும் நம்முடைய இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறாங்க, இந்த குர்ஆன் நம்ம எந்த அளவுக்கு ஓதுறோமோ மறுமையில் நம்முடைய சொர்க்கத்தின் படித்தரங்கள் உயர்த்தப்படணும். மேலும் இந்த குர்ஆன் நமக்கு மறுமையில் பரிந்துரை செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்குன்னு வலியுறுத்தி சொல்கிறாங்க. நம்ம திருமறையை எப்படி பார்க்குறோம், மார்க்க சட்டத்திட்டத்தையும் மறுமையை பற்றி எச்சரிக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் நபிமார்கள் மற்றும் நல்லடியார்களை பற்றி கூறக்கூடிய ஒரு இறை வேதமாக தான் நம்ம பார்த்துட்டு வரோம். ஆனால் இதெல்லாம் தாண்டி குர்ஆன் என்ன சொல்ல வருது நம்ம சிந்திச்சதுண்டா? சொல்லுங்கள் சகோதர சகோதரிகளே. அதன் அடிப்படையில் குர்ஆனில் ஒரு அத்தியாயத்தை தேர்வு செய்து அதன் வசனங்களை ஆய்வு செய்ததை அடிப்படையாக கொண்டு தாருசலாம் மாணவிகளாகிய நாங்கள் சகோதரி உமைரா, யாஸ்மின், ரஹ்மத் நிஷா, சப்ரீனா, யாஸ்மின், சஃப்ரின், நிலோஃபர், ராஃபியா ஆகிய நாங்கள் ஒரு கலந்துரையாடலை இங்கே நிகழ்த்து உள்ளோம். இன்ஷா அல்லாஹ் இந்த கலந்துரையாடல் மூலமாக குர்ஆன் நாம் மேற்சொன்ன விஷயங்களை தாண்டி என்ன சொல்ல வருது நம்ம பார்க்கலாம். சகோதரி உமேரா உரையை தொடங்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதரி சொன்ன மாதிரி இன்றைய நவீன உலகத்தில் மனிதர்களுக்கு திருமறையை திறந்து பார்க்க கூட நேரம் இல்லாமல் இருக்காங்க. எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, திருமறையை அது ஒரு அமல் செய்கிற விஷயமா தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதைத்தான் அல்லாஹ் தன்னோட திருமறையில் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா என்று சிந்தித்துணரும் மக்களுக்கு கூட என்ன இருக்குன்றான், படிப்பினை இருக்குன்றான். முதல்ல அல்லாஹ் இறக்கின வசனமே என்னது, இக்ரா பிஸ்மி ரப்பிக் அல்லதி ஹலக். இக்ரனா என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா படின்னு அர்த்தம். உடனே நம்ம எல்லாம் என்ன நினைப்போம், அல்லாஹ் தன்னோட திருமறையை படிக்க சொல்கிறான்னு நினைப்போம். அடுத்த வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான் ஹலக்கல் இன்சானமின் அலக். ஹலக்கல்னா படைத்தான் அர்த்தம். இதுலேருந்து நமக்கு என்ன சொல்ல வர்றான்னா அல்லாஹ் தன்னுடைய படைப்பை பற்றி படிக்க சொல்கிறான். இப்போ புதுசாக ஒரு மொபைல் வாங்குகிறோம், அதில் ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம அந்த ஆப்போட ரிவ்யூவை பார்ப்போம். அதில் அவங்க என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்க, அதுக்கு என்ன கமெண்ட் பண்ணி அதில் என்ன நல்ல விஷயங்கள் இருக்குது அப்படி சொல்லி பார்ப்போம். இதனால் நமக்கு சேஃப் தானா அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம்.
சகோதரி உமேரா வந்து சொன்னாங்க, ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணதுக்கு நம்ம நிறைய விஷயங்கள் பார்ப்போம். ஆமாங்க, புதுசாக ஒரு ஆப்பை நம்ம டவுன்லோட் பண்ணணும்னா நம்ம 1க்கு 10 தடவை யோசிப்போம், அப்படி தானே? இது சேஃப்டியானதா, இல்லைன்னா நம்ம இன்ஃபர்மேஷன்லாம் திருடிடுவானா, ஃபேக்கான ஆப்பா, இப்படிலாம் நம்ம 1க்கு 10 தடவை யோசி தான் அந்த ஆப்பையே டவுன்லோட் பண்ணுவோம். இப்படி ஒரு ஆப்புக்கே நம்ம இவ்வளோ சிந்திக்கிறவங்க, என்னைக்காவது நம்ம எப்படி படைக்கப்பட்டிருக்கோன்றதை சிந்திச்சு பார்த்துருக்கோமா? சிந்திச்சு பார்த்ததே கிடையாது. அதை கூட அல்லாஹ் தன்னோட திருமறையில் மிக அருமையான முறையில் விளக்கி இருக்கிறான். சகோதரி இறுதியாக ஒரு விஷயம் சொன்னாங்க. சகோதரி நீங்கள் சொல்கிற மாதிரி குர்ஆனில் மனிதன் எப்படி படைக்கப்பட்டிருக்கான் என்ற விஷயம்னா இருக்குது, நான் மறுப்பு சொல்ல. ஆனால் எப்படி இருக்கு? இந்திரியத்திலிருந்து படைக்கப்பட்டிருக்கின்றான் அப்படின்னு சூரத்து நகலில் 4வது வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. மனுஷன் இந்திரியத்திலிருந்து தான் வந்தாங்கிறது உங்களுக்கும் எனக்கும் இந்த சபையில் இருக்கிறவங்களுக்கும் உலகத்தில் எத்தனை பேர் இருக்காங்க அவ்வளோ பேருக்கும், ஏன் படிக்க தெரியாதவர்களுக்கு கூட தெரிந்த விஷயந்தான். இதில் என்ன அறிவியலை குர்ஆன் சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றுமே புரியலை. இன்னைக்கு நவீன அறிவியல் எவ்வளவோ முன்னேறி இருக்கு. ஏன் மனுஷ கருவுள்ள படிநிலையை அறிஞ்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே மனித கருவியல் என்ற தனி துறையே இன்னைக்கு உருவாகிருக்கு. மனித கருவியலின் படிநிலைகளுக்கு தனித்துறையே இருக்குன்னு சகோதரி சொன்னாங்க. அது சரிதான். ஆனால் அந்த துறையை எப்போ உருவாக்கப்பட்டது? 19ஆம் நூற்றாண்டில் தானே உருவாக்கப்பட்டது. எந்தவித அறிவியல் முன்னேற்றமும் இல்லாத அந்த காலகட்டத்திலேயே 1400 வருஷத்துக்கு முன்னாடியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் தன்னோட திருமறையில் கருவியலின் படிநிலைகளை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கான். சகோதரி சொன்ன மாதிரி அத்தியாயம் 16 வசனம் 4ல் அவன் மனிதனை படைப்பதற்காக இந்திரிய துளி படைத்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது சரிதான். ஆனா இன்னொரு இடத்துல அல்லாஹ் தெளிவா சொல்றான், அத்தியாயம் 23 வசனம் 12, 13, 14 நாம் மனிதனை படைப்பதற்காக அவனை பாதுகாப்பான இடத்தில் இந்திரிய துளியாக்கி வைத்தோம். பின்னர் அந்த இந்திரிய துளியை ஒட்டி கொண்டிருக்கிறது போல படைத்தோம். பின்னர் அந்த ஒட்டி கொண்டிருக்கிறதை சதை துண்டாக படைத்தோம். பின்னர் அந்த சதை துண்டை எலும்புகளாக்கினோம். பின்னர் அவ்வெலும்புகளுக்கு மாமிசத்தை அணிவித்தோம். எனவே படைப்பாளிகளில் மிக்க அழகானவனான அல்லாஹ் பெரும் பாக்கியமுடையவன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தன்னோட திருமறையில் கருவியலின் படிநிலைகளை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கான். 1980 அரபு நாட்டை சேர்ந்த மாணவர்கள் என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, கருவியல் சார்ந்த திருமறை வசனத்தையும் நபி மொழியையும் ஒன்று திரட்டி டொராண்டோ பல்கலைக்கழகத்தை சேர்ந்த உடற்கூறு மற்றும் கருவியல் துறை தலைவரும் தலை சிறந்த விஞ்ஞானியாகவும் திகழும் டாக்டர் கீத் மோர் கிட்ட கொடுத்தாங்க. டாக்டர் கீத் மோர் கிட்ட கொடுத்து என்ன சொன்னாங்க? இதனோட மதிப்பீட்டை எங்களுக்கு வழங்குங்கன்னு சொன்னாங்க. அதன் ஆராய்ச்சியை தொடங்கிய டாக்டர் கீத் மோர் அதனுடைய மதிப்பீட்டையும் வழங்கினார். அதில் அவர் என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா, மனித கரு வளர்ச்சி சார்ந்த திருமறை வசனங்கள் அனைத்துமே அப்படியே ஒத்து போகுது, எந்த விதத்திலும் முரண்படவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அலக் என்னும் நிலையிலிருந்து மனிதன் படைக்கப்பட்டான் அப்படின்னு சொல்லி அத்தியாயம் 96 வசனம் 2ல் சொல்லப்பட்டிருக்கு. அலக் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டி கொண்டிருக்கிற பொருள் அப்படின்றதும் இன்னும் பல அர்த்தங்கள் இதுக்கு இருக்கு. அடுத்து டாக்டர் கீட்மோர் என்ன பண்ண ஆரம்பித்தார் அப்படின்னா, அவரோட ஆராய்ச்சி கூடத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த நுண்ணோக்கியை கொண்டு கருவின் ஆரம்ப நிலை வளர்ச்சியை ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்தார். கருவின் ஆரம்ப நிலை வளர்ச்சி அட்டை பூச்சியின் ஒரு வரைபடத்தோடு ஒத்து போச்சான்னு பார்த்தாரு. என்ன ஒரு ஆச்சரியம் டாக்டர் கீட்மோருக்கு! கருவின் ஆரம்ப நிலை அட்டை பூச்சியின் வரைபடத்தோடு அப்படியே ஒத்து போச்சு. இதை பார்த்து மலைச்சு போய் நின்னார் டாக்டர் கீட்மோர். 1981 சவுதி அரேபியாவில் தம்மாமில் நடந்த 7வது மருத்துவ மாநாட்டில் டாக்டர் கீத் மோர் கலந்து கொண்டார். அதில் கலந்து கொண்டு அவர் என்ன உரை நிகழ்த்தினார் பார்த்தீங்கன்னா, மனித கரு வளர்ச்சி சார்ந்த திருமறை விஷயங்களை விளக்கி கூற நான் பெரிதும் உதவியது எனக்கு பெரும் மகிழ்ச்சி அடைந்தது அப்படின்னு சொன்னார். இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் இறை தூதர் என்பது நமக்கு தெளிவாக புரியுது. இது மட்டும் இல்லை, இந்த ஆராய்ச்சியின் மூலமாக திருமறை வசனங்கள் அனைத்துமே அறிவியல் ஆராய்ச்சியோடு அப்படியே ஒத்து போகுதுங்கிறதும் இங்கே வந்திருக்கவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். சகோதரியோட கேள்விக்கும் பதில் கிடைச்சிருக்கும் நினைக்கிறேன். சகோதரி உமேரா அவர்கள் மனித கருவின் படிநிலையை பற்றிய குர்ஆன் வசனத்தை நவீன அறிவியலோடு ஒத்துப்போகிறது என்று அழகிய முறையில் விளக்கமளித்தார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் சகோதர சகோதரிகளே, அப்போல்லாம் ஸ்கேனு, எக்ஸ்ரே இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் இல்லை. ஆனால் இறை தூதரால் எப்படி சொல்ல முடிஞ்சு? நிச்சயமாக படைத்த இறைவனால் மட்டுமே இப்படி தெளிவாக சொல்ல முடியும் அப்படிங்கிற விஷயத்தை சகோதரி உமேரா அழகாக எடுத்து சொன்னாங்க. மாஷா அல்லாஹ் சகோதரி அடுத்த கேள்வியை தொடரலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
சகோதரி பேசியதிலிருந்து எனக்கு ஒரு விஷயம் தோணுது. எனக்கு முன்னாடி பேசிய சகோதரி மனித கருவியல் படிநிலையை பற்றி குரான் கூறுது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் முதல் மனிதனோட உருவாக்கத்தில் எனக்கு சில கேள்விகள் இருக்குது. என்னன்னா, முதல் மனிதனை இறைவன் களிமண்ணில் தான் படைச்சான் அப்படின்னு குரான் கூறுது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் டார்வினுடைய கோட்பாடின்படி மனிதர்களும் குரங்கினங்கள் போலவே அமைப்புடைய மூதாதைகளில் இருந்து தோன்றின இனங்களே அப்படின்னு சொல்லப்படுது. அகழ்வாய்வுகள் மூலமாக கிடைக்கப்படும் படிமங்களின் மூலமாகவும் இதோட உண்மைத்தன்மையும் நம்மளுக்கு தெரிய வருது. இதில் எங்கேருந்து களிமண் வருது சகோதரியே? அப்படி களிமண்ணில் இருந்து தான் மனுஷன் வந்தான் அப்படிங்கிறக்கு எந்த ஒரு அறிவியல் ஆய்வும் இல்லையே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி பரகாத்துஹு. சகோதரருடைய கேள்வி என்னென்னா, களிமண்ணிலிருந்து தான் மனுஷன் படைக்கப்பட்டாங்கிறதுக்கு எந்த ஒரு அறிவியல் ஆதாரமே இல்லைங்கிறதா. சரி, அந்த கேள்விக்கு அப்புறமா வருவோம். சகோதரி டார்வினுடைய கோட்பாடு பற்றி சொன்னாங்க. பரிணாம வளர்ச்சி மூலமாக தான் மனுஷன் உருவானாங்கிறது டார்வினுடைய தத்துவம். சில உயிரினம் காலப்போக்கில் வேறு உயிரினமாக வளர்ச்சி பெற்று வந்துச்சு. அதுக்கப்புறம் பல கோடி ஆண்டுகளுக்கு பின் குரங்கு இனமாக ஆனது. பல கோடி ஆண்டுகளுக்கு பின் குரங்கு பரிணாம வளர்ச்சி பெற்று மனுஷங்கிற படைப்பு உருவானது என்பதுதான் டார்வினுடைய கோட்பாடு. எந்த குரங்காவது மனுஷனாக மாறியதை பார்த்துட்டு டார்வின் முடிவு செய்தாரா? ஏன்னா நிச்சயமா இல்லை. ஒரு ஒப்புக்காக டார்வினுடைய பரிணாம வளர்ச்சி கோட்பாடு சரின்னு எடுத்துக்கிட்டோன்னா, குரங்குலேருந்து நேரடியாக மனுஷன் வரல. அதாவது குரங்கிற்கும் மனுஷனுக்கும் இடைப்பட்ட நிலையில் உள்ள உயிரினம் எஃப்மென்னு சொல்கிறாங்க. அவருடைய கருத்து, குரங்கினோ இன்றைய கால சூழ்நிலையில் வாழ தகுதி இல்லாததான். அப்படின்னா இந்த கால சூழ்நிலையில் வாழ தகுதி இல்லாத குரங்கினமும் இருக்குது, வாழ முழு தகுதி படைத்த மனித இனமும் இருக்குது. குரங்கை விட அதிக வாழ தகுதி படைத்த எஃப்மென் இனம் மட்டும் ஏன் இல்லை? ஆரம்ப காலத்திலே புழு வண்ணத்து பூச்சியாக தான் மாறிச்சு. இன்னைக்கு வரைக்கும் புழு வண்ணத்து பூச்சியாக தான் மாறிக்கிட்டு இருக்கு. அப்போ அது மாதிரித்தானே ஆரம்ப காலத்திலே குரங்கு மனுஷனாக மாறினா இன்னைக்கு வரைக்கும் குரங்கு மனுஷனாக மாறணும்ல, ஏன் மாறுறது இல்லை? எந்த குரங்காச்சும் மாறுதா? சகோதரி ரஹ்மத் நிஷா அழகாக ஒரு கேள்வி கேட்டாங்க. ஆரம்பத்திலேருந்து புழு வண்ணத்து பூச்சியாக மாறிட்டு வருது, இப்போவும் அது மாறிட்டு தான் இருக்குது. அப்போ குரங்குலேருந்து மனுஷன் வந்தான்னு சொல்லும்போது இப்போவும் அப்படி குரங்குலேருந்து மனுஷனாக மாறிட்டு வரணுமே, ஏன் வரல? கரெக்டாக கேட்குறாங்க. அடுத்ததாக களிமண்ணுக்கு வருவோம். இன்றைக்கி மனித உடலில் பல்வேறு தாது உப்புக்களான கால்சியம், பாஸ்பரஸ், அயன், மெக்னீசியம் போன்ற பொருளெல்லாம் இருக்கிறதா ஆய்வாளர் கூறுறாங்க. இதை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சிலிக்காங்கிறது களிமண்ணிலிருந்து பெறப்படக்கூடிய இந்த சிலிக்கா பொருளானது கம்ப்யூட்டர், மொபைல் போன்ற எலக்ட்ரானிக் பொருட்களில் பயன்படுத்தப்படும். சிப் தயாரிக்க பயன்படுது நாம் நினச்சிருப்போம். ஆனால் இந்த சிலிக்கா பொருளானது சில வேதி வினைகள் மூலம் சிலிக்கோன் என்ற பொருளாக மாற்றப்பட்டு மார்பக புற்றுநோய், பிரஸ்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சிகிச்சையில் பயன்படுத்தி வெற்றியும் கண்டிருக்காங்க. இயற்கையாகவே ஒரு மனித உடலில் வெளியே உள்ள ஒரு பொருள் உள்ளே வந்துருச்சுன்னா வெளியே தள்ளிவிடும் இயல்புடையது. இப்போ உதாரணமாக நம்ம கண்ணில் ஒரு தூசி விழுகுது, அது எப்படி கண்ணு கலங்கி வெளியில் வந்துடுது? அந்த மாதிரி தான் ஒரு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் ஒரு மனிதனிலிருந்து இன்னொரு மனிதனுக்கு உறுப்பு பொருத்தணும்னா ஏராளமான சோதனையெல்லாம் எடுக்கணும். ரத்தம், இன்னும் பல விஷயங்கள்லாம் ஒத்து போகணும். அப்படி எல்லாமே ஒத்து போனாலும் எத்தனையோ அறுவை சிகிச்சைலாம் தோல்வியில் முடிஞ்சிடும். அப்படி தானே சகோதரி நம்ம எத்தனையோ பார்த்துருக்கோம். ஆனால் இந்த களிமண்ணிலிருந்து பெறப்படக்கூடிய பொருளானது மிகவும் அற்புதமாக மனுஷ உடலில் ஒத்து போகுது. திருமறையில் 15வது அத்தியாயத்தில் 28வது வசனத்தில் இன்னி ஹாலிகும் பசரா மின் சல்சாலி மின் ஹம்யும் மஸ்னூன், மலக்குமார்கள் இறைவன் ஓசை தரும் மாற்றம் அடைந்த கருப்பான களிமண்ணிலிருந்து தான் நான் நிச்சயமாக மனிதனை படைக்கப் போகிறேன் என்று வரக்கூடிய இறைவனின் வாக்கே நாம் உண்மையானது என்று உணரலாம். சகோதரி ரஹ்மத் நிஷா அவர்கள் டார்வினுடைய கோட்பாடு தவறு என்று நிரூபித்ததோடு முதல் மனிதனான ஆதம் அலைஹிவஸல்லம் அவர்கள் களிமண்ணிலிருந்து தான் படைக்கப்பட்டார்கள் என்பதை அறிவியல் ஆதாரத்துடன் மிக அழகான முறையில் விளக்கமளித்தார். சுபஹானல்லாஹ் சகோதரி, அழகாக அவங்களுக்கு எடுத்து சொன்னீங்க. சகோதரி, அடுத்த கேள்வியை தொடரலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
சூரத்து நகலில் 15வது வசனத்தில் பூமி அசையாமல் இருக்கிறதுக்காக தான் மலையை படைச்சிருக்குதா சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் பூமியானது ஏறத்தாழ மணி 1600 கிலோமீட்டர் ஸ்பீடில் தன்னைத்தானையும் சுற்றிக்கிட்டு சூரியனையும் சுற்றுது. இப்படி எப்போவுமே அசைஞ்சிருக்கிற பூமியை அசையாமல் வைக்கிறதுக்காக தான் மலையை படைச்சிருக்குன்னு சொல்கிறத எப்படி அருள்சியாந்த விஷயமா இருக்க முடியும் சகோதரி? இதற்கான விளக்கத்தை சொல்ல முடியுமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதரி சொன்னது போல பூமியானது ஏறத்தாழ மணிக்கு சுமார் 1600 கிலோமீட்டர் வேகத்தில் தான் சுழலுது அப்படின்றதுக்கு எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் பூமியானது ஒரே ஒரு கெட்டியான கோளப்பரப்பு கிடையாது, பல அடுக்குகளால் தான் ஆனது. இந்த பல அடுக்குமே வெவ்வேறு எடையுள்ளதாக தான் இருக்குது. இப்போ சாதாரணமாக ஒரே எடையுள்ள அட்டையை வரிசையை அடுக்கி வச்சு நம்ம தூக்கி எரிஞ்சோம்னா அட்டைகள் எல்லாம் வெவ்வேறு இடத்துல தான் போய் விழும். இதே அந்த அட்டைகளின் மீது ஆணி அடித்து தூக்கி எரிஞ்சோம்னா அட்டைகள் சீராக ஒரே இடத்துல போய் விழும். அதே போல தாங்க வெவ்வேறு எடையுள்ள சிறுவர்களை வரிசையாக நிற்க வச்சு ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓட விட்டோம்னா எடை கம்மியாக உள்ள பையன் வேகமாக ஓடிடுவான், எடை அதிகமாக உள்ள பையன் என்ன பண்ணுவான், அவனோட இலக்கை அடைய தாமதமாகும். சகோதரி சொன்ன மாதிரி வெயிட்டு கம்மியாக உள்ள பையன் என்ன செய்வான், வேகமாக ஓடிப்போய் அவன் இலக்கை அடைஞ்சிருவான். ஆனால் வெயிட்டு கூடின பையனால் என்ன செய்ய முடியாது, அவனுக்கு ஈடு கொடுத்து ஓட முடியாது, அவன் கொஞ்சம் ஸ்லோவாக தான் வர முடியும். அதே போல தான் எடை கம்மியாக உள்ள ஒரு பொருள் எடை அதிகமாக உள்ள பொருளை விட வேகமாக பயணிக்கும், அப்படித்தானே? அதே போலதான் பூமியினுடைய மேலடுக்கு மற்ற அடுக்குகளை விட அடர்த்தி குறைவானதாக இருக்குது. இப்படி இருக்கும்போது ஏறத்தாழ 1600 கிலோமீட்டர் வேகத்தில் சுழலும் போது பூமியினுடைய ஒரு அடுக்கு மற்றொரு அடுக்கை விட நகர வாய்ப்பு இருக்கிறதல்லவா? நாம் எப்படி அட்டைகள் ஒன்றுக்கொன்று விலகாமல் இருப்பதற்காக அட்டைகளின் மீது ஆணி அடித்து உறுதிப்படுத்துகிறோமோ அதே போலத்தான் அல்லாஹ் மலைகளை நங்கூரமாக ஆக்கி வைத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இதை அல்லாஹ் தன் திருமறையில் அத்தியாயம் 16 வசனம் 15 சொல்றான். பூமியின் மீது அது உங்களை கொண்டு அசையாதிருப்பதற்காக அவன் உறுதியான மலைகளை அமைத்தான். எர்த் என்ற தலைப்பில் எழுதப்பட்ட புத்தகம் உலகத்தில் பல்வேறு நாடுகளில் மண்ணியல் பயிலும் மாணவர்களுக்கு ஒரு குறிப்பு நூலாக உள்ளது. இந்நூலாசிரியர்களில் ஒருவரான பிராங்க் ஃப்ரெஸ் என்பவர் அமெரிக்க ஆய்வுக்கூடத்தின் தலைவராக பணியாற்றியதோடு மட்டுமல்லாமல் முன்னாள் அமெரிக்காவின் ஜனாதிபதி ஜிம்மி கார்டரின் அறிவியல் ஆலோசகராகவும் இருந்தார். இவர் எர்த் என்ற நூலில் மலையினை மரத்தை பிளக்கும் வி வடிவ கருவியின் வடிவத்தோடு ஒப்பிடுறாங்க. முழுமையான அமைப்பில் மிகச்சிறிய பகுதியே பூமியின் மேல் காணும் மலைகள் சொல்கிறாங்க. இதோட வேர்கள் எப்படி இருக்குன்னா பூமிக்கு அடியில் ஆழமாக ஊடுருவி செல்லுன்றதையும் சொல்கிறாங்க. அப்போ பூமியினுடைய மேலோட்டை உறுதிப்படுத்துவதில் மலைகளோட பங்கு முக்கியமாக இருக்குது. இதையும் அல்லாஹ் தன் திருமறையில் அத்தியாயம் 21 வசனம் 31 சொல்கிறான். இன்னும் இப்பூமி ஆடி சாயாமல் இருக்கும் பொருட்டு அதில் நிலையான மலைகளை அமைத்தோம். திருமறையில் இவ்வர்ணனை நவீன மண்ணியல் தகவல் களஞ்சியத்தோடு பொருந்தி போவதை பார்க்கும்போது யாருக்கு தான் வியப்பு ஏற்படாமல் இருக்கும்? இது குர்ஆன் இறைவனின் கூற்று என்று நம்புவதற்கான அத்தாட்சிகளில் ஒன்று. சகோதரி யாஸ்மின் அவர்கள் பூமியின் மேலோட்டை உறுதிப்படுத்துவதில் மலைகளின் முக்கியத்துவத்தை பற்றிய குர்ஆன் வசனத்தை மிக அழகிய முறையில் எடுத்துரைத்தார். சகோதரி கேட்ட சந்தேகத்துக்கு அவங்க அழகாக பதில் சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ் சகோதரி, அழகாக விளக்கம் அளிச்சிங்க. சகோதரி வேறு எதுவும் கேள்வி இருக்கா? குர்ஆனில் அறிவியல் சார்ந்த விஷயங்கள் அதிகமாக இருக்கிறதா சகோதரிகள் சொன்னாங்க. ஆனால் இஸ்லாமியர்கள் ஏன் ஆராய்ச்சியில் ஈடுபடுறதில்ல? எந்த ஒரு கண்டுபிடிப்புகள்லையுமே இஸ்லாமியர்களோட பங்களிப்பு ஏன் இருக்கிறதில்ல? ஒரு எடுத்துக்காட்டுக்கு பார்த்தான்னா விமானத்தை ரைட் சகோதரர்கள் கண்டுபிடிச்சாங்க. உடலில் இரத்த ஓட்டத்தை வில்லியம் ஹார்வே கண்டுபிடிச்சாரு. இதே மாதிரி நம்ம பயன்படுத்திட்டு இருக்க ஒவ்வொரு பொருளையும் பலவிதமான விஞ்ஞானிகளால் கண்டுபிடிக்கப்பட்டது. இஸ்லாமியர்களோட பங்களிப்பு இதில் இருக்கிறதா எனக்கு தெரியலையே சகோதரி. சகோதரி சொன்னாங்க உடலில் இரத்த ஓட்டத்தை கண்டுபிடித்தவர் வில்லியம் ஹார்வேன்னு. ஆனால் அதுக்கும் 300 வருஷத்துக்கு முன்னாடியே இப்னு அல் நஃபீஸ்ங்கிற ஒரு இஸ்லாமிய அறிஞர் தான் உடலில் முதலில் இரத்த ஓட்டத்தை கண்டுபிடித்தவர். சரிங்க, நம்ம இப்போ ஹாஸ்பிட்டல் போகிறோம், அங்கே போனால் என்ன பண்ணுவாங்க? பல்ஸ் செக் பண்ணுவாங்க. அந்த மணிக்கட்டு பார்த்து நாடி திருப்பி பார்க்கும் முறையை கண்டுபிடித்தவர் யார் தெரியுமா? யார்? ஒரு ஃபேமஸான இஸ்லாமிய மருத்துவரான டாக்டர் இப்னு சீனா. இன்று மருத்துவத்துறையில் இவரை பிரின்ஸ் ஆஃப் ஃபிசியாலஜிஸ்ட், உடலியல் நிபுணர்களின் அரசன் என்று மருத்துவர்களால் அழைக்கப்படுகிறார். இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா எந்த பொருள் எடுத்தாலும் கெமிக்கல் தான். ஏன் ஒரு சோப்பில் கெமிக்கல், ஷாம்பில் கெமிக்கல், இனியும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலாம் கூட ரசாயனங்களாக இருந்து கலப்படமாயிட்டு இருக்கு. இந்த மாதிரி ரசாயனங்கள் எல்லாம் வகைப்படுத்தவர் யார் தெரியுமா? ஜாபர் இப்னு ஹயான்கிற ஒரு வேதியியலாளர் தான். பெட்ரோலுங்கிறது இப்போ ஒரு மனுஷ வாழ்க்கையில் அத்தியாவசிய பொருளாகவே மாறிட்டு வந்துருச்சு. ஏன்னா பெட்ரோல் இல்லாமல் எந்த ஒரு வண்டியும் ஓடாது.
ஏன் இப்போ தான் பேட்டரி வண்டி வந்துட்ட? என்னதான் பேட்டரி வண்டி வந்திருந்தாலும் நம்ம அதிகமாக பயன்படுத்துறது பெட்ரோல் போடுற வண்டி தானுங்க. அந்த மாதிரி பெட்ரோல் டிஸ்டிலேஷன் என்ற பெட்ரோலை பிரித்தெடுக்கும் முறையை கண்டுபிடித்தவர் யார் தெரியுமா? முஹம்மது இப்னு ஜக்கரியா. இவர் நாம் அன்றாடம் பயன்படுத்தும் சோப்பையும் கூட கண்டுபிடித்தவர். சரிங்க, டைம் இஸ் கோல்ட், டைம் இஸ் ப்ரெஷியஸ் நல்லா சொல்கிறாங்களே. இந்த மாதிரி நேரம் பார்க்கக்கூடிய கடிகாரத்தை கண்டுபிடித்தது கூட ஒரு இஸ்லாமிய அறிஞர் தாங்க. போதும் போதும் சகோதரி, வேறு ஏதாவது சகோதரி சொல்லலாமே. சகோதரி பேசும்போது சொன்னாங்க ரைட் சகோதரர்கள் தான் விமானத்தை கண்டுபிடிச்சதா. ஆனால் அந்த விமானத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்மாதிரியாக இருந்ததே ஒரு இஸ்லாமிய விஞ்ஞானியான அப்பாஸ் இப்னு ஃபிர்னாஸ் அப்படிங்கிற ஒரு வானியலாளர் தான். அவர் வானியலாளர் மட்டும் இல்லை, வேதியியலாளர் மற்றும் பொறியாளராகவும் கூட இருந்திருக்காரு. ரைட் சகோதரர்கள் நினைச்சாங்க பறவையாலேயே வானத்தில் பறக்க முடியுது, நம்மளால ஏன் வானத்தில் பறக்கிற விமானத்தை கண்டுபிடிக்க முடியாதுன்னு. அந்த விமானத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்மாதிரியாக இருந்தது பறவை தான். அந்த பறவையை பற்றி அல்லாஹ் தன்னோட திருமறையில் சொல்லியிருக்கான். அத்தியாயம் 16 வசனம் 79 வானமண்டலத்தின் காற்று வெறியில் இறை கட்டளைக்கு கட்டுப்பட்டவையாக பறந்து செல்லும் பறவைகளை இவர்கள் பார்க்கவில்லையா, அவற்றை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் தடுத்து நிறுத்தவில்லை அப்படின்னு சொல்லி பறவையை பற்றி அல்லாஹ் தன்னோட திருமறையில் சொல்லியிருக்கான். இந்த அப்பாஸ் இப்னு ஃபிர்னாஸ்ன்ற இந்த இஸ்லாமியருக்கு அவரோட நினைவாக பாக்தாத் என்னும் இடத்துல சிலை நிறுவியிருக்காங்க. இப்போது அறுவை சிகிச்சை முறை தான் எங்கே பார்த்தாலும் மேலோங்கி நிற்கிது. முந்தைய காலத்தில் அறுவை சிகிச்சை முறை இல்லாமல் எத்தனையோ உயிரிழப்புகளும் நடந்திருக்கு. ஆனால் இன்றைய காலத்தில் இதய மாற்று அறுவை சிகிச்சை அப்படிங்கிறதும் இருக்குது. இன்னும் நிறைய அறுவை சிகிச்சை முறையும் கூட இருக்குது. இந்த அறுவை சிகிச்சை முறையை சுமார் 1000 வருஷத்துக்கு முன்னாடி டாக்டர் அல் ஜகர்விங்கிற ஒரு இஸ்லாமிய மருத்துவர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. இதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்லையும் லெபார்டரி மட்டும் இப்போ நம்ம ஜுவல்லரி ஷாப்புக்கு கூட போகிறோன்னா அங்கே ஒரு டைமண்ட் கல்லை யாராவது கையால் எடுத்து காமிப்பாங்களா? நமக்கு இல்லை, ஃபோர்செப்ஸ் மூலமாக தானே காமிப்பாங்க. அப்படி அந்த ஃபோர்செப்ஸையும் டாக்டர் அல் ஜஹர்வின்ற இந்த மருத்துவர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. இவர் என்ன பண்ணார்னா 1500 பக்கங்கள் கொண்ட என்சைக்ளோபீடியா ஆஃப் சர்ஜரிங்கிற ஒரு புத்தகத்தையும் எழுதியிருக்காரு. இப்போது நம்ம எங்கே போனாலும் செல்ஃபி எடுக்கிறத தான் பார்க்குறோம். ஒரு கல்யாண வீட்டுக்கு போனால் கூட அங்கே என்ன பண்ணுறாங்க, பொண்ணு மாப்பிள்ளைய ஃபோட்டோ தான் எடுக்கிறாங்க. இப்படி இந்த கேமராவின் தத்துவத்தை கண்டுபிடிச்சது யாரும் பார்த்தீங்கன்னா இப்னு அல் ஹைத்தம்ன்ற ஒரு இஸ்லாமிய விஞ்ஞானி தான். அப்புறம் 6 வயசு குழந்தையிலேருந்து 60 வயசு பெரியவங்க வரை எல்லாருமே இப்போ நம்ம கண்ணாடி போடுறோமே, இதையும் கண்டுபிடிச்சவர் இவர் தான், இப்னு அல் ஹைத்தம்ன்ற இந்த ஒரு விஞ்ஞானி தான். இது மட்டும் இல்லைங்க, இப்போது கடைக்கு போகணுன்னா நமக்கு என்ன தெரியணும், கணக்கு தெரியணும். இப்போது நம்ம ஒரு ஜவுளி கடைக்கு போகணுன்னா கணக்கு தெரியணும். நம்ம நகை கடைக்கு போகணுன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதிகமாக கணக்கு தான் தேவைப்படும். இப்படி இந்த கணக்கில் அல்ஜிப்ராங்கிற மெத்தடை கண்டுபிடிச்சது யாரும் பார்த்தீங்கன்னா அல் குவாரிஸ்மிங்கிற ஒரு இஸ்லாமியர் தான். இவரை நம்ம என்ன சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ராவின் தந்தைன்னு கூட சொல்கிறோங்க. இது மாதிரி ஏராளமான இஸ்லாமிய விஞ்ஞானிகள் இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் என்னாச்சு, நமக்கு மறைக்கப்பட்டுருச்சு. இதுதான் உண்மை. இன்னும் நம்மளும் கூட திருமறையை படிச்சு தெரிஞ்சோம் அப்படின்னா நம்மளும் கூட வருங்காலத்தில் என்ன ஆகலாம், ஒரு ஆராய்ச்சியாளராகவும் ஒரு விஞ்ஞானியாகவும் கூட ஆகலாங்க. மாஷா அல்லாஹ் சகோதரி, அழகா சொன்னீங்க. இஸ்லாமியர்கள் இவ்வளவு கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சிருக்காங்களா? மாஷா அல்லாஹ், அழகா சொன்னீங்க. ஒவ்வொருத்தரையும் அவங்களோட கண்டுபிடிப்புகளையும் நீங்கள் அழகா வரிசையாக சொல்லிட்டே வந்தீங்க. வேறு எதுவும் கேள்வி இருக்கா சகோதரிகளே? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. குரான்ல 16வது அத்தியாயத்துல 22 முதல் 32வது வசனங்கள்ல மர்ம வாழ்க்கை, சொர்க்கம், நரகம் பற்றிலாம் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம பார்க்குறோம். ஒரு மனிதன் பிறக்கிறான், வாலிபத்தையும் அடையிறான், வாழ்க்கையில் ஒவ்வொரு படினாலும் கடந்து ஒரு நாள் இறந்து போகிறான். அதுக்கப்புறமா அவனை புதைக்கவோ எரிக்கவோ செய்கிறாங்க. அதோட அவன் வாழ்க்கை முடிஞ்சிருது. அவ்வளோதாங்க மனிதனோட வாழ்க்கை. இருக்கிற அந்த ஒரு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துட்டே போகாமல் கண்ணுக்கே தெரியாத மருமை, சொர்க்கம், நரகம்னு கிடைச்ச இந்த ஒரு வாழ்க்கையை பயந்து பயந்து வாழ்றது ஒரு மூட நம்பிக்கையா இல்லையா? சூரத்துல் நஹ்ல்ல 114வது வசனத்தில் இறைவன் கூறுகிறான், ஒவ்வொரு ஆத்மாவும் தனக்காக வாதாட முற்படும் அந்நாளில் ஒவ்வொரு ஆத்மாவும் அது செய்து வந்ததற்கு உரிய கூலியை முழுமையாக கொடுக்கப்படும், அவர்கள் அநியாயம் செய்யப்படவும் மாட்டார்கள்னு சொல்கிறான். அப்போ மறுமை நாள்ங்கிறது நம்ம இந்த உலகத்தில் செய்யக்கூடிய செயல்களுக்கான கூலி கொடுப்பதற்காக தானே அப்படின்னு இந்த வசனத்தின் மூலிமா அல்லாஹ் சொல்கிறான். இந்த உலகத்தில் நம்ம நன்மையும் செய்கிறோம், தீமையும் செய்கிறோம். ஒரு மனுஷன் வெளி உலகத்தில் தன் நல்லவனாக காட்டிக்கிட்டு மறைமுகமாக நிறையா தப்பு பண்ணுறான்.
எடுத்துக்காட்டாக சொல்லணுன்னா மறைமுகமாக மக்களோட சொத்தையெல்லாம் கொள்ளையடிக்கிறான், ஆனால் வெளியே தான் நல்லவ மாதிரி காட்டிக்கிறான். இந்த விஷயம்லாம் ஒருத்தவனுக்கு தெரிஞ்சு அவன் போய் இந்த விஷயத்துக்காக நீதி கேட்டேன்னு சொன்னால் சரியான நீதி கிடைக்குமா? என்ன சொல்லுவாங்க? ஆதாரத்தோடு நிரூபிங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் யார் தண்டனை கொடுப்பா? அதே மாதிரி ஒருத்தன் 10 கொலை பண்ணுறான், பதிலுக்கு அவனுக்கு மரண தண்டனையே கொடுத்தாலும் அந்த 10 உயிருக்கு இந்த ஒரு உயிர் ஈடாகுமாங்க? சகோதரி சப்ரினா ஒரு கேள்வி கேட்டாங்க. ஒருத்தன் 10 கொலை செய்கிறான், சரி அவனுக்கு மரண தண்டனையே கொடுத்தாலும் அவனுக்கு ஒரு தடவை தான் கொடுக்க முடியும். அந்த 10 கொலையில் மரண தண்டனை கொடுத்தா ஒரு தடவை தான் கொடுக்க முடியும். மீதி 9 கொலைக்கு யார் கொடுப்பா? அப்போ எப்படிங்க இது ஒரு சரியான தீர்வாக அமையும்? அதுக்காக தான் நம்ம செய்யக்கூடிய அணு அளவு செயல்கள் கூட கூலி கொடுப்பதற்காக தான் அல்லாஹ் மறுமை நாள்ங்கிற ஒரு விஷயத்தை வச்சிருக்கிறேன்னு சொல்கிறான். சரிங்க, நீங்கள் சொல்கிறலாம் சரிதான். கூலி கொடுக்கத்தான் மறுமை நாள் அல்லாஹ் வச்சுருக்கான்னு சொல்கிறீங்க. ஒரு மனுஷன் இறந்தோடனே குறிப்பிட்ட நாளில் மண்ணோடு மண்ணாக மக்கி போயிடறானே, பிறகு எப்படி உயிர் எழுப்பப்படுவான்னு சொல்கிறீங்க? ஒரு மரம் இருக்குன்னா அந்த மரம் பட்டு போச்சுன்னா அதே போல் கொண்டு வர முடியுமா? அதோட விதை இருந்தால் வேணா அதே போன்று ஒரு மரம் கொண்டு வர முடியும். மரத்தை உருவாக்கலாம், ஆனால் மக்கி போன மனிதனை எப்படி திரும்ப கொண்டு வர முடியும்? சகோதரி அருமையான ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சாங்க. சகோதரி சொன்ன மாதிரி ஒரு மரம் பட்டு போனால் விதையை கொண்டு அதே போல் ஒரு மரத்தை உருவாக்கிடலாம். மரம் பட்டு போனால் அதே போல் ஒரு மரத்தை தான் உருவாக்க முடியுமே தவிர அதே மரத்தை திரும்பியும் உருவாக்க முடியாது. ஆனால் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் ஒரு மனிதன் இறந்த பின் அதே மனிதரை மீண்டும் அப்படியே உருவாக்குவதாக வாக்குறுதி கொடுத்துருக்கான். எந்த அளவுக்குன்னு தெரியுமா? அத்தியாயம் 75 வசனம் 3 இறைவன் கூறுகிறான், அயக்ஸபுல் இன்சானு அல்லன் நஜ்மஅ இலாமா பலா காதிரீன அலா அன் நுஸவ்விய பனானா. மனிதன் மடிந்த பின் உக்கிப்போன அவனது எலும்புகளை நான் ஒன்று சேர்க்க மாட்டோம் என்று என்கிறானா? அப்படி அன்று அவன் நுனிவிரல்களையும் முன்னிருந்தவரை செவ்வையாக்க நாம் ஆற்றலுடையோம்னு சொல்கிறான். இப்போ நம்ம பார்க்குறோம், ஏன் மொபைல்லையாக இருக்கட்டும் இல்லை ஆதார்லையாக இருக்கட்டும், ஏன் ஒரு பேங்க்குக்கே போனால் கூட நம்ம விரல் ரேகை தான் பயன்படுத்துகிறோம். இந்த முறைகள் எல்லாம் ஏன் வந்துச்சுன்னு தெரியுமா? ஏன்னா உலகத்தில் உள்ள அத்தனை கோடி மக்களுக்கும் ரேகையானது வேறுபட்டதாக இருக்கிறனால தான். அது எந்த அளவுக்குன்னு தெரியுமா? ஒத்த ரெட்டையர்னு சொல்லுவாங்கள்ல, பார்க்குறக்கு ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ட்விங்ஸ், ஏன் அவங்களுக்கு கூட ரேகையானது வேறுபட்டதாக தான் இருக்குமாங்க. இதை சர் ஃப்ரான்சிஸ் கோல்ட் அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானி 1880 தான் கண்டுபிடிச்சிருக்காரு. ஆனால் நம்முடைய திருமறை குரானில் சுமார் 1400 வருடங்களுக்கு முன்னதாகவே இது குறிப்பிடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மண்ணோட மண்ணாக மக்கி போன பின் நாம் ஒவ்வொருவரையும் அடையாளம் காணும் வகையில் விரல் நுனி முதற்கொண்டு மீண்டும் படைப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுதான் மண்ணோட மண்ணாக மக்கி போயிடுவோமே, பிறகு எப்படி உயிர்ப்பிக்கப்படுவோன்னு ஒரு கேள்வி வந்துச்சு. அதுக்கு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக புகாரில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ், மனிதனின் எல்லா உறுப்புகளும் மண்ணுக்குள் மக்கி போய்விடும், மனிதனின் எல்லா உறுப்புகளும் மண்ணுக்குள் மக்கி போய்விடும், ஆனால் அவனது முதுகுத்தண்டின் வேர்பகுதியில் இருக்கும் உள்வால் எலும்பின் அணு அளவு நுனியை தவிர இதை வைத்தே படைப்பினங்கள் மறுமையில் மீண்டும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இந்த ஹதீஸில் வரக்கூடிய அந்த உள்வால் எலும்பு தான் இன்னைக்கு காக்கிக்ஸ்னு ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க. அந்த காக்கிக்ஸ்ங்கிற உள்வால் எலும்பை ஹான்ஸ் பீமன்கிற ஒரு ஜெர்மன் நாட்டு விஞ்ஞானி தன்னோட ஆய்வு கூடத்தில் பல 1000 டிகிரி வெப்பத்தின் மூலமா கரிக்கவும் பார்த்தாரு, பல்வேறு அமிலங்கள் அதாவது ஆசிட்ஸ் ஊற்றி அதை கரைக்கவும் பார்த்தாரு. ஆனால் அந்த அணு அளவு எலும்பானது அழியவே இல்லை. ஆய்வு நிறுதியில் அவருக்கு கிடைத்தது தோல்வியே. முடிவில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாக்கு உண்மைதான் என்பதை தன்னுடைய ஆராய்ச்சியின் மூலமாக இந்த உலகத்துக்கு நிரூபித்தார். இறுதியாக குர்ஆன் வசனத்தை பதிவு செய்யணும்னு விரும்புகிறேன். சூரத்துல் நஹ்ல்ல 38வது வசனத்தில் இறைவன் கூறுகிறான், இறந்தவனே அல்லாஹ் உயிர்ப்பித்து எழுப்ப மாட்டான் என்று அவர்கள் அல்லாஹ்வின் மீது உறுதியான சத்தியம் செய்கிறார்கள். அப்படியல்ல, அவனது உயிர் கொடுத்து எழுப்புவதான வாக்கு மிக்க உறுதியானதாகும். எனினும் மக்களின் பெரும்பாலானோர் இதை அறிந்து கொள்வதில்லை. சகோதரி சப்ரினா அழகா சொன்னீங்க, மாஷா அல்லா. அதாவது குர்ஆன் வசனத்தை பொய்ன்னு நிரூபிக்க வர எல்லா விஞ்ஞானிகளுக்கும் கிடைக்கிறது என்னதான்? கடைசியில் அவங்களுக்கு தோல்வி தான் கிடைக்குதுங்க. சகோதரி மறுமையை பற்றின ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சாங்க. நான் ஒன்று கேட்குறேன், இப்போ ஒருத்த மறுமையை நம்பலை, அவன் எப்படி இருப்பான்? அந்த உலகத்தில் என்ன தப்பு வேணாலும் செய்வான், எப்படினாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு அச்சம் இல்லாமல் இருப்பான், அப்படி தானே? ஆனால் மறுமையை நம்பின ஒருத்தன் எப்படி இருப்பான்? தக்குவாவோடு இருப்பான், இறை எச்சத்தோடு இருப்பான். மறுமையில் நமக்கு இதுக்குண்டான தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இறை எச்சத்தோடு இவ்வுலகத்தில் செயல்படக்கூடியவனாக இருப்பான். சகோதரி காக்கிக்ஸ் பற்றி ஒரு விஷயம் சொன்னாங்க.
அதன் மூலமாக ஆதி மனிதன்லேருந்து கடைசி மனிதன் வரை மறுமையில் வந்து அப்படி எழுப்பப்படுவாங்க. அந்த காக்கிக்ஸுங்கிற உள்வாள் எலும்பின் மூலமாக மனிதன் வந்து தாவரம் விதையிலிருந்து எப்படி முளைக்குமோ அதை போல் அதன் மூலமாக எல்லா மனிதர்களும் என்ன செய்வாங்க, முளைச்சி வருவாங்க. அவங்களோட நுனிவரல் முதற்கொண்டு அப்படியே அல்லாஹ் வந்து அப்படி படைப்பான் திருப்பின்னு சொன்னாங்க. மாஷா அல்லாஹ் சகோதரி, அழகாக விளக்கம் அளிச்சிங்க. சகோதரி, வேறு எதுவும் கேள்வி இருக்கா? சகோதரி இடத்துல எனக்கு இன்னொரு கேள்வி இருக்குது. சூரத்தின் நகலில் 66வது வசனத்தில் பால் உற்பத்தி பற்றி சொல்லுது. அதில் என்ன சொல்லுதுன்னா, பாலானது ரத்தத்திற்கும் சாணத்திற்கும் இடையிலிருந்து உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அறிவியல் படி பார்த்தா புரோலாக்டின் என்கிற ஹார்மோன் மூலமாக ரத்தம் பாலாக மாற்றப்பட்டு மடுக்கல் அடையுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த வசனம் அறிவியலுக்கு முரணாக இருக்கே, எப்படி? சகோதரி, சூரா நகலில் 66வது வசனத்திலிருந்து கேள்வி கேட்டிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு அந்த வசனத்தை பார்ப்போம். நிச்சயமாக இந்த இறைவசனத்தின் ஆரம்பத்தில் கால்நடைகளிடத்தில் தக்க படிப்பினை இருக்கிறதா அல்லாஹ் சொல்றா. இதற்கு அடுத்ததா வயிற்றில் உள்ள இரத்தத்திற்கும் சாணத்திற்கும் இடையில் பால் உருவாகிறதா சொல்றான். நம்ம கால்நடைன்னு எதை சொல்லுவோம்? ஆடு, மாடு, ஒட்டகத்தை சொல்லுவோம். இதோட வயிறு 4 பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கு. ரூமன், ரெட்டிகுலம், ஒமாசம், ஆபமசம்னு. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கால்நடைகளை தவிர வேறு எந்த மிருகத்துக்குமே இந்த 4 வகையான அமைப்பு கிடையாதுங்கிறது தான். மாடு என்ன பண்ணும்? புல்லை சாப்பிடும். இது ரூமன்ற பகுதிக்கு போகும். அங்கேருந்து சேர்த்து வச்ச புல்லை ஓரமாக போய் படுத்துக்கிட்டு அசைப்போடுங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இது ரெட்டிகுலம்ன்ற பகுதிக்கு போய் கூழ் மாதிரி ஆக்கி மறுபடியும் அறப்படும். இதுக்கப்புறம் தான் ஒமாசம்ன்ற பகுதிக்கு போய் கெட்டியாக்கப்படும். இந்த கெட்டி பார்க்க எப்படி இருக்கும்னா கிரீஸ் மாதிரியே இருக்கும். இதுக்கப்புறம் தான் ஆபமசம்ன்ற பகுதிக்கு போகும். அங்கேருந்து தான் பாதி சத்து ரத்தமாக மற்ற உறுப்புகளுக்கும், பாதி சத்து பாலாக மடுவுக்கும், மற்ற சக்கையெல்லாம் சாணமாகவும் வெளியே வருது. ஆக பால் இரத்தத்திலிருந்து உருவாகக்கூடிய பொருள் கிடையாது. இறைவன் கூறியது போல இரத்தத்திற்கும் சாணத்திற்கும் இடையில் உருவாகக்கூடிய பொருள் தாங்கிற சந்தேகத்தை மேற்கண்ட விஷயத்துல இருந்து நாம தெரிஞ்சுக்கலாம். சகோதரி யாஸ்மின் வந்து அருமையாக ஒரு விஷயத்த சொன்னாங்க. இன்றைக்கி நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்குங்க, இரத்தத்திலிருந்து தான் பால் வருது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் பால் என்ற பொருளானது சாணத்திற்கும் இரத்தத்திற்கும் இடையிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பொருள்னு அவங்க குர்ஆன் வசனம் மூலமாக அழகாக விளக்கி சொன்னாங்க. மாஷா அல்லாஹ் சகோதரி, அருமையான முறையில் விளக்கம் அளிச்சிங்க. அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் நிகழ்ச்சி முடிந்ததுக்கு அப்புறமா இஷாவினுடைய வக்து இருக்கும். அடுத்ததாக இப்போ மாணவிகள் தங்களுடைய உரையாடலை தொடங்குறாங்க. சகோதரிகள் பேசிய இந்த கலந்துரையாடலிலிருந்து குர்ஆன் ஒரு அமல் செய்வதற்கான வேதம் மட்டுமே என்பதை தாண்டி மனித படைப்பான நம்மை சிந்திக்க தூண்டும் ஒரு இறைவேதமாகவும் உள்ளது என்பதை நாம் இந்த இடத்திலேயே தெரிந்து கொண்டோம். இறுதியாக சகோதரிகள் வந்து ஏராளமான சகோதரி சப்ரினாவும் உமைராவும் ஏராளமான இஸ்லாமிய விஞ்ஞானிகளை வந்து பட்டியலிட்டு சொன்னாங்க. அப்படி தானே? கண்டுபிடிப்புகளில் இஸ்லாமியர்களின் பங்களிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அவர்கள் இந்த இடத்திலேயே பதிவு செய்தார்கள். நான் கேட்குறேன், இந்த மாதிரி விஞ்ஞானிகள், பேராசிரியர்கள், மருத்துவர்கள், பொறியாளர்கள் எல்லாம் படித்தவங்களும் ஏதாவது ஒரு கல்லூரியிலையோ இல்லைன்னா ஒரு யூனிவர்சிட்டிக்கிலேயோ பயின்று தான் இந்த நிலைக்கு வந்திருப்பாங்க. அப்படி தானே? அப்படி உலகின் முதன்முறையாக தோன்றப்பட்ட யூனிவர்சிட்டி எதுனா மொராக்கோங்கிற இடத்துல இருக்கிற அல் கொராவிங்கிற யூனிவர்சிட்டி தாங்க. இதில் கூடுதல் சிறப்பு என்னென்னா, அதை உருவாக்கியவர் ஃபாத்திமா அல் ஃபிர்ஹி என்ற ஒரு இஸ்லாமிய பெண்மணி. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாவிற்கே எல்லா புகழும். இன்றைக்கி நிறைய பேர் இஸ்லாமை பற்றி ஒரு தவறான கண்ணோட்டத்தில் இருக்கிறாங்க. இஸ்லாம் வந்து பெண்களை வந்து கொடுமைப்படுத்துது, அவங்கள வந்து கல்வி கற்க விடுறதில்லை, ஃபர்தா, ஹிஜாபு இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அவங்கள என்ன செய்யுது, ஒடுக்கி வைக்கி, இந்த மாதிரி ஒரு தவறான சிந்தனையில் இருக்காங்க. ஆனால் இஸ்லாம் வந்து பெண்களுக்கும் அவர்களின் கண்ணியத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒரு இனிய மார்க்கம் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. ஹிஜாப் பெண்களின் முடியை மறைப்பதற்கே தவிர அவர்களின் மூளையை மறைப்பதற்கு அல்ல என்பதற்கு இந்த ஃபாத்திமா அல் ஃபிர்ஹி போன்ற இஸ்லாமிய பெண்மணிகள் ஏராளம் எடுத்துக்காட்டாய் இருக்கின்றனர். இப்போ நாங்கள் பேசிய இந்த கலந்துரையாடல் வந்து சூரா நஹல்லேருந்து எடுக்கப்பட்டது. நஹல்னா என்ன? தேனி, அப்படி தானே? நம்ம என்ன நினைப்போம்? தேன் கூட்டிலேருந்து தேனை எடுக்கிறோம், நம்ம அதை பயன்படுத்துகிறோம், இவ்வளோ தானே நமக்கு தெரிஞ்ச விஷயம்.
ஆனால் அந்த தேனி போய் எவ்வாறு தேனை எடுக்குது, அந்த தேன் எவ்வாறு மாறுகிறது, அதை மனிதர்களாகிய நமக்கு எவ்வாறு பயன்படுதுங்கிற விஷயத்தை முதற்கொண்டு அல்லாஹ் தன்னுடைய திருமணையில் அத்தியாயம் 16 வசனம் 68 69 குறிப்பிடுகிறான். இறைவன் தேனீக்களுக்கு அதன் உள்ளுணர்வை அளித்தான். நீ மலைகளிலும் மரங்களிலும் மனிதர்களாகி அவர்கள் கட்டுபவைகளிலும் நீ கூடுகளை அமைத்துக்கொள் என்றும். அடுத்த வசனத்தில் இறைவன் என்ன சொல்கிறான்? நீ எல்லா விதமான கனிகளிலிருந்து மலர்களிலிருந்து உணவருந்தி உன் இறைவன் காட்டித்தரும் எளிதான வழிகளில் உன் கூட்டுக்குள் ஒடுங்கிச்சல் என்று அதற்கு உள்ளுணர்வை அளித்தான். அதன் வயிறுகளிலிருந்து பலவித நிறங்களுடைய பானம் வெளியாகிறதுன்னு சொல்கிறான். அடுத்து என்ன சொல்கிறான்? மனிதர்களுக்கு அது மிகச்சிறந்த நோய் நிவாரணியாக உள்ளது. நிச்சயமாக சிந்தித்துணரும் மக்களுக்கு இது தக்க அத்தாட்சி இருக்கிறதுன்னு அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் இந்த ஒரு வசனத்திலேயே தேனை பற்றின அத்தனை விஷயத்தையும் அடக்கிட்டாங்க. முதல்ல அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நீ எல்லா விதமான கனிகளிலிருந்து மலர்களிலிருந்து உணவருந்துங்கிறான். தேனி போய் என்ன செய்யுது? பூக்களில் போய் தேனை எடுக்குது. அது நெக்டாரை கலெக்ட் பண்ணுது. நெக்டார்னா அது ஒரு விதமான மது. அந்த மது 60% நீரால் ஆனதுன்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் நினைக்கலாம், என்னது 60% நீரால் ஆனதுன்னு சொல்கிறீங்க, அப்போ தேன் பாகு பதத்தில் இருக்குதே அப்படின்னு நினைக்கிறீங்க. எப்படின்னா, தேன் போய் என்ன செய்யுது? தேனை எடுத்து ஹனி ஸ்டொமக், அதாவது தேனோட வயிற்றில் ஒரு பகுதி ஹனி ஸ்டொமக்குங்கிற இடத்துல போய் அந்த மது போய் சேவ் ஆகுது. அது சேவ் ஆகும்போது அதுக்குள்ளே சில என்சைம்ஸ், அந்த நொதிகள் சுரக்குது. அதன் மூலமாக அந்த நெக்டார் கொஞ்சம் கெட்டியாக்கப்படுது. இப்படி அந்த நெக்டார் தன்னுடைய தேனி என்ன செய்யுது? தன்னுடைய வாய் வழியாக இன்னொரு தேனிக்கு கொடுக்குது. இந்த செயலானது 40 to 50 முறை நடக்குதுங்க. இப்படி நடக்கிறனால அதோட 60% நீர்த்தன்மை என்ன செய்யுது? 20% குறைக்கப்படுது. இதனால தான் நமக்கு அந்த தேன் அந்த கெட்டி பாகு பதத்தில் கிடைக்குது. அடுத்து அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அதன் வயிறுகளிலிருந்து பலவித நிறங்களுடைய பானம் வெளியாகிறதுங்கிறான். இப்போ நம்ம தேனை பார்க்குறோம். சில தேன் என்ன கலரில் இருக்குது? மஞ்சள் கலரில் இருக்கும். சில தேன் ப்ரௌன் கலரில் இருக்கும். சில தேன் டார்க் ப்ரௌன் கலரில் இருக்கும். இப்படி தேனுக்குள்ளேயே நம்ம நிறவேற்றுமையை பார்க்குறோம். அப்படி தானே? எதனால் அந்த நிறவேற்றுமை யோசிச்சிருக்கீங்களா சகோதர சகோதரிகளே? எதனாலனா, சில தேனீ கூட்டம் எங்கே போய் வேப்பம்பூலேருந்து தேன் எடுக்குது, அது ஒரு விதமான நிறத்தில் இருக்குது. சில தேனீ கூட்டம் வாழைப்பூலேருந்து தேன் எடுக்குது, அது இன்னொரு விதமான கலரில் நமக்கு கிடைக்குது. இதனால தான் அந்த தேன்களுக்குள்ளேயே நம்மளுக்கு என்ன செய்கிறோம்? நிறவேற்றுமையை நம்ம பார்க்குறோம். அடுத்து என்ன சொல்கிறான் அல்லாஹ்? அது மனிதர்களுக்கு மிகச்சிறந்த நோய் நிவாரணியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. தேன் மிகச்சிறந்த அருமருந்து நமக்கு நல்லாவே தெரிஞ்ச விஷயந்தான். இப்போ சளி, இருமல், நோய் எதிர்ப்பு சக்தி, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நம்ம தேனை பயன்படுத்திட்டு இருக்கோம். அடுத்து என்ன சொல்கிறான்? நிச்சயமாக சிந்தித்துணரும் மக்களுக்கு இதில் தக்க அத்தாட்சி இருக்கிறதுங்க. மனிதர்களை நீங்கள் சிந்திக்க வேண்டாமா என்று அல்லாஹ் என்ன செய்கிறான்? தன்னுடைய அத்தாட்சியை சொல்லி சொல்லி என்ன செய்யறான்? மனிதர்களை நீங்கள் சிந்திக்க வேண்டாமான்னு கேட்குறான். எனவே மக்களை நீங்கள் சிந்திக்கணும். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் என்ன சொல்ல வரான்னு மக்களை நம்ம சிந்திக்கணும். நாங்கள் பேசிய இந்த நகல் விஷயம் இவ்வளவு இந்த விஷயங்கள், அறிவியல் சார்ந்த விஷயங்கள் இந்த தேனிங்கிற சூறாவில் இருக்கிறது தாருசலாம் கல்வியகத்தில் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதற்கு உதவியாக இருந்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. நாங்கள் பேசியது குரானில் ஒரு அத்தியாயத்தில் உள்ள மிக சில விஷயங்கள் தான். இன்னும் குரானில் 113 அத்தியாயங்கள் இருக்குது மீதி. அப்போ அதில் எவ்வளோ விஷயங்கள் அடங்கியிருக்கும் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் சகோதர சகோதரிகளே. எனவே அல்லாஹ் நமக்கு வழங்கிய மாபெரும் பொக்கிஷமான இந்த குர்ஆனை நாம் அன்றாடம் படித்து நம் வாழ்வில் செயல்படுத்துவோமாக என்று கூறி எனது உரையாடலை முறித்து கொள்கிறேன். வாயர் அவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.